யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். யோகி ராம் சுரத்குமார் அவர்களோட வாழ்க்கையை உத்து பார்த்தா கபாடியா பாபாவில் ஆரம்பித்து ரமணர், அரவிந்தர், அதுக்கப்புறமா பப்பா ராம்தாஸ் இவாளோட உபதேசத்தினால ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு ஜெய கிருஷ்ணமூர்த்தியால் அது நிறைவு பெறுறது அப்படின்னு சொல்லலாம். யோகி ரமணர், அரவிந்தர், பப்பா ராம்தாஸ் 3 பேரை மட்டும்தான் தன்னோட தந்தையார் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் பப்பாவோட தரிசனத்தினாலையும் உபதேசத்தினாலையும் தான் தனக்கோட இறை வேட்கை ரொம்ப உச்ச இடத்துக்கு போச்சு அப்படிங்கிறதையும் அது ஜெய கிருஷ்ணமூர்த்தியால் தான் நிறைவடைஞ்சது அப்படின்னும் அவர் சொல்லுவார். ஏன்னா பின்னாளில் யோகி ராம் சுரத்குமாரை தரிசனம் பண்ணுறவா எல்லாருமே இந்த 4 பேரை படிக்கிறது, அவளோட பாதிப்புலேயே இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது. அவளோட ஆசிரமங்களுக்கு போகிறதும் வாடிக்கையாக இருந்தது எல்லாருக்கும். யோகி ராம் சுரத்குமார் அவருடைய தோற்றம் நாள் ஆக ஆக பெருசாக மாற்றங்கள் வந்தது. சீவாத தலை, குளிக்காத உடம்பு, மாற்று துணியை கூட உடுத்தாத தோற்றம், இதெல்லாம் வெளிப்புற தோற்றங்களாக இருந்தால் கூட அந்த முகத்தில் எப்பவுமே நுரைச்சி பொங்குற கடல் அலை மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். அவரோட கண்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். தெரிஞ்சவாட கூட திடீர்னு நீ யார் அப்படின்னு ஆழ்ந்து உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு நாக பார்வை இருக்கும். சாதாரணமாக தரையில் இறங்கி பறக்கிற பறவை மாதிரி நடந்துக்கிறதும், சட்டுன்னு உயர பறக்கிற ராஜாளி மாதிரி அந்த பிச்சைக்காரனுக்குள்ளே இருக்கிறது தன்னோட தந்தை அப்படிங்கிற அந்த விஸ்வரூபமும் காட்டின்ண்டே இருப்பார். ஓட்டமும் வேகமாக நட, கர்ம வினைகளை புகையாக ஊதி தள்ளுற சிகரெட் யாகம். இருந்தாலும் அவர் எல்லார்கிட்டே என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இந்த பிச்சைக்காரனை மாதிரி புகைக்காதீர்கள் அப்படின்னு அவரோட அறிவுரை எப்போவுமே அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த சிகரெட்டுங்கிறது என் தந்தை எனக்கு அளித்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவோடையும் ஒரு ஞான துணிவோடையும் அதை சொல்லுவார். புகை உங்களுக்கு பகை அப்படிங்கிறதையும் சொல்லுவார். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த புகை தான் அருள் வழி பாதை அப்படிம்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சூக்ஷ்மமாக போதிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி எப்பவும் ஜபிச்சுட்டே இருக்கக்கூடிய கை விரல்கள், எப்போ பாரு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். கைகளில் சிரட்டை ஏந்திண்டு யோகி மெல்ல குளிக்கிறத நிறுத்தினார். பல மாதங்கள் குளிக்கவே இல்லை. எப்பவும் அருணாச்சலத்தையே சுற்றி வந்தார். திடீர்னு மகாத்மா காந்தி கி ஜே, ஜவஹர்லால் நேரு கி ஜே அப்படின்னா சொல்லுவார். அப்போல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப உச்சமாக இருந்தது. அதனால் ஹிந்தி வேண்டான்னு நினைக்கிற எதிர்ப்பாளர்கள்லாம் யோகியை ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் பேசினா, அவரை சூழ்ந்து சில சமயம் அடித்தா, கைகளில் கிடைச்சதெல்லாம் தூக்கி அவர் மேலே வீசி எறிஞ்சா, சில சமயம் அவர் உடம்பு முழுக்க ரத்தம் வழியும்படி இருக்கும். ஆனால் யோகி அமைதியாக நின்றுருப்பார். அவள் எல்லாரும் திட்டி ஏசி அதுக்கப்புறமா ஓஞ்சி போய் இவரை ஒன்றும் செய்ய முடியாமல் அவளாம் அந்த இடத்த விட்டு போயிடுவா. ஆனால் இனிமே ஹிந்தியில் பேசக்கூடாதுன்னு மட்டும் எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருப்பாள். யோகி ராம் சுரத்குமாருக்கு திடீர்னு ஒரு நாள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உந்துதல் வந்தது. திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு திருக்கோவிலூருக்கு போகிறார். அந்த ஸ்தலத்தில் எல்லாரும் தபோவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படிங்கிற ஞானி வாழ்ந்துன்னு வந்தார். பல மாதங்கள் ஞானானந்தரை ரொம்ப தூரத்தில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தார் யோகி. யோகியை யாருமே அடையாளம் கண்டுக்க முடியல. ஏதோ அழுக்கு சட்டையும் தோற்றமும் இவரை பார்த்து யாருனாலையும் கணிக்க முடியல. யோகி தபோவனத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வக்கோல் போர் பக்கத்துலேயே உட்காண்டிருப்பார். தென்பண்ண ஆற்றை சுற்றி வருவார். அங்கே இருக்கிற மரத்தடியில் பல நாட்கள் உணவு கூட இல்லாமல் படுத்துன்னு கிடப்பார். சட்டுன்னு ஒரு நாள் ஞானானந்தர் அந்த தபோவனத்தை விட்டு வெளியில் வரார். அவரை பார்க்கறதுக்கு சற்று குள்ளமான உருவம், இடுப்பில் கட்டின காவி துண்டு, நெத்தி நிறைய விபூதி, சிரிச்சுண்டே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அன்பு பொழியிற ஒரு முகம். வேகமாக நடந்தார். வாசலில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணா. எல்லா பக்தர்களும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே நடந்து வந்தார்.
கூட்டம் அவரை சுற்றி சுற்றி வந்தது. ஆனாலும் ஞானானந்தர் அந்த கூட்டத்தை கலைச்சிண்டு வெளியே வந்தார். கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தடியை நெருங்கி போனார். யோகி ராம் சரத்குமார் ஞானானந்தரை தரிசனம் பண்ணுறப்போ தான் கிட்டக்க 2 பேரும் ஒருத்தர் ஆழமாக பார்த்துண்டா. அப்போ ஞானானந்த சுவாமி யோகியை பார்த்து, நீங்கள் பார்க்கறதுக்கு கபீர் மாதிரி இருக்கீள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோகி, இல்லை சுவாமி, இவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிறார். பிச்சைக்காரனா? நீங்களா? நான் சிங்கத்தை நான் பார்க்குறேன், நீங்கள் உங்களை பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உள்ளே வந்து பிரசாதம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறார். நிச்சயமாக சுவாமிகள், ஆகிய நிச்சயமாக உத்தரவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு தமிழும் இந்தியுமா கலந்து பேசுகிறார். 2 பேரும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தா. திருப்பியும் ஞானானந்தகிரி சுவாமிகள் கேட்குறார், எங்கே சாப்பிட்றேன்னு உங்களுக்கு யார் இங்கே கவனிச்சுக்கிறா அப்படின்னு. இந்த உலகத்தை பற்றி பேசும்போது பூமியை காட்டி அவர்கிட்ட பேசுகிறார். யோகியோட உண்மத்த நிலையை நன்னா உணர்ந்திருந்தார் ஞானானந்தர். அதனால் அப்படி கேட்குறார். யோகி வெடித்து சிரிக்கிறார். ராமபிரம்மம் என்னை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அதை ஞானானந்தம் அப்படிங்கிறவர் உறுதி பண்ணுறார். ஆனாலும் ஞானானந்தர் அங்கே இருக்கிறவா எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி யோகி கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக பேசின்னு இருந்தார். சட்டுன்னு ஞானானந்தர் தன் கையை காட்டினார். அந்த கையில் ராம்தாஸ் அப்படின்னு பச்சை குத்தி இருந்தது. யோகி அதை பார்த்த உடனே அதிர்ச்சியானார், ஆனந்தமானார். ஹே ஹே அப்படின்னு ஆனந்த நடனமாடினார். இந்த பிச்சைக்காரனின் குருவே அவர். இந்த பிச்சைக்காரனின் குருவும் தந்தையும் ராம்தாஸ் கி ஜெய் அப்படின்னு நிலைகொள்ளாமல் தன்னோட குருவை பற்றி பேசின உடனே தவிச்சு போனார். ஞானானந்தர் அவருக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தார். மெல்ல அந்த சரீரம் மறைஞ்சது. அந்த தோற்றம், அந்த அழுக்கு உடை எல்லாம் கன நேரத்தில் மறைஞ்சு சூரியன் அங்கே திகழ்ச்சக்கரமாக அப்படியே ஜொலிக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதை இங்கேயும் அங்கேயும் அசைகிற போது சுதர்சனர் நகர்ற மாதிரி இருந்தது. ஞானானந்தர் தன் முன்னாடி நிற்கிறது ஞான பந்து. அந்த அந்த வட்ட திகிரினா சூரியன், அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அந்த வட்டத்திகிரியிலேருந்து வெளிச்சம் சப்தமாக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு அந்த சப்தம் அலையாக எழுந்துக்கிறதும், அந்த அலை திருப்பியும் 4 பக்கமும் பரவுறதையும் பார்த்துட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக பார்க்குறார், சூக்ஷ்மமாக தெரிஞ்சுக்கிறார். அதிலிருந்து வேறொரு சப்தம் வானத்தை நோக்கி யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய் குருராயா அப்படின்னு பிரம்மம் தன்னைத்தானே ஜபிச்சுன்னு எழுந்துக்கிறத ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார். இந்த சரீரத்துக்கும் அந்த பிரம்மம் நவீனமான ஒரு பெயரை மூலமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறத ஞானானந்தர் பார்த்து வியந்து போகிறார். அங்கே நாமமே யஜ்யமாக பண்ணக்கூடிய யோகியும் நாம சங்கீர்த்தனத்திலேயே உலகத்தை உதாரணமாக செய்ய வந்த அந்த ஞானானந்தரும் ஒரே இடத்துல ஆனந்தமாக ஒருத்தரை தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. பிரம்மம் 2ஆனது இல்லை, அது தன்னைத்தானே பார்த்து ஆனந்திச்சிக்கும் அப்படிங்கிற அந்த கணத்தை தான் அவதாரம் அப்படிங்கிறோம். இங்கே அந்த 2 அவதார புருஷர்களும் ஆனந்தமாக சிரிச்சுன்னு இருக்கிறத எல்லா பக்தர்களும் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கா. சுவாமி அப்படின்னு திருப்பியும் யோகி ராம் சரத்குமார் கூப்பிட்றார் ஞானானந்தரை. ஞானானந்தர் என்ன அப்படின்னு கேட்குறார். இதோ இந்த பிச்சைக்காரனோட நண்பர்களான ஸ்ரீனிவாசன், சகுந்தலா, அவளோட பிள்ளைகள் ஜெயராமன், கிருஷ்ணமூர்த்தி, விமலா, இவாள்லாம் தான் என்னை பார்த்துண்டா, இந்த பிச்சைக்காரனை பார்த்துண்டா அப்படின்னு கை கூப்பின்னு சொல்கிறார். ஞானானந்தரும் தன்னோட கடாட்சத்தினால எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அவளும் அவரை நமஸ்காரம் பண்ணுறா. பின்னாளில் மேலே சொன்ன அந்த சகுந்தலா அப்படிங்கிறவர் திருவண்ணாமலை சன்னதி தெருக்கு யோகி ராம் சரத்குமாரை சந்திக்கிறதுக்கு வரும்போது அந்த அம்மையார் காலில் விழுந்து வணங்குறார் யோகி ராம் சரத்குமார். சுவாமிகளை அடிக்கடி பார்க்கறதும் திருக்கோவிலருக்கு அடிக்கடி போகிறதும் யோகி வழக்கமாக வச்சுருந்தார். கிட்டத்தட்ட 1972 வருஷம் ஒரு நாள் ஞானானந்தகிரி சுவாமிகள் மணி மண்டபத்துக்கு முன்னாடி உட்காண்டிருக்கார். சுவாமிகள் ரொம்ப உரத்த குரலில் அதிகார தோரணையில் எல்லாரும் இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றார். இது என்ன இவ்வளோ அதிகாரமாக அவர் கூப்பிட்றாருன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வரா. ஆங்கிலத்தில் 1 2 3 அப்படின்னு ஒரு கமாண்டர் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கார். எங்கேயோ இருந்த யோகி ராம் சரத்குமாருக்குள்ள
ஞானானந்தரோட சிம்ம குரல் கேட்டது. ஏதோ ஒன்று புதுசாக தன்னுடைய தந்தை தனக்கு நிகழ்த்த போகிறார் அப்படிங்கிறது யோகிக்கு பட்டது. அது வரைக்கும் வாசல்லே உட்காண்டிருந்த யோகி உள்ளே ஓடுறார். அவரோட வேகத்தை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. திடீர்னு ஞானானந்தர் முன்னாடி போய் யோகி நிற்கிறார், கை கூப்புறார். அப்படியே மண்டிட்டு அவருக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்தில் போய் உட்கார்றார். ஞானானந்தர் தன்னோட கைகளை நீட்டி அங்கே அடுக்கப்பட்டிருந்த பழத்தட்டுகளை தன் பக்கம் இழுக்கிறார். அவர் இழுக்கிற போது யோகி தன் மேலே போத்திருந்த பெரிய போர்வையை முந்தி மாதிரி விரிக்கிறார். இந்த அள்ளின பழங்களை ஞானானந்தர் அதில் அப்படியே கொட்டினார். யோகியர் தன்னோட தந்தை தனக்கு ஏதோ வர்ஷிக்க போகிறார் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டார். அப்படியே ஏக்கத்தோட ஞானானந்தரை பார்க்குறார். ஞானானந்தர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை உத்து பார்க்குறார். யோகியை கண்களாலேயே அதை பார்க்க செய்கிறார். 2 பேருக்கும் புரிஞ்ச மாதிரி இருந்தது. சுற்றி இருக்கிறவாளுக்கு இப்போ ஏதோ ஒன்று அவருக்கு இவர் கொடுக்க போகிறாருன்னு மட்டும் புரிஞ்சுது. சட்டுன்னு ஞானானந்த சுவாமிகள் அந்த பனை ஓலை விசிறியை எடுக்கிறார். எழுந்தார். யோகி ராம் சுவாமி, இந்தாங்கோ, இந்த பனை ஓலி விசிறியை வச்சுக்கோங்கோ, ஷூட் கரோ அப்படின்னு 2 தடவை ஹிந்தியில் சொல்லி அவர் கையில் கொடுக்குறார். ஆஹா ஆஹா அப்படின்னு அந்த விசிறியை பிரசாதமாக ஸ்வீகரிச்சுக்கிறார் யோகி. கண்ணில் ஒத்திக்கிறார், தலையில் வச்சு கொண்டாடின. சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு கையில் சிரட்டையும் இன்னொரு கையில் விசிறியுமா கைகளை மேலே தூக்கி எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். அந்த லீலை முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழித்து திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் அவரை பார்த்து விசிறி சாமியார்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அந்த விசிறி தன்னோட தந்தையோட பணியை செய்யறதுக்கு தொடங்க ஆரம்பிச்சது. பக்தர்கள் எல்லாரும் அவருக்கு புதிய புதிய உடைகளெல்லாம் வாங்கி கொடுத்து வணங்கினான். யோகி ராம் சரத்குமார் திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் வந்து போனார். அவர் கையில் இருந்த விசிறி மெல்ல அவர்கிட்ட வரவாரோடைய துக்கத்தை எல்லாம் வீசி ஆனந்தங்கிற தென்றலாக வீச ஆரம்பிச்சது. ஞானானந்தமும் யோகானந்தமும் ஒன்றாக இருக்கிறத பக்தர்கள் ரொம்ப அனுபவிச்சா. யோகியர் சட்டுன்னு திருக்கோவில் இருந்த ரகோத்தம சுவாமிகள் அப்படிங்கிற அவருடைய பிருந்தாவனத்தை நோக்கி நகர்ந்தார். ஞானிகளுக்கு அந்த இன்னொரு ஞானியோட சூக்ஷ்ம ஸ்தலங்கிற நல்லா அவளுக்கு தெரியும். அதனால் அதை நோக்கி போகும்போது அவரை சுற்றி இருக்கிறவாளும் அவர் பின்னாடியே தொடர்ந்து போனான். யோகி ராம் சரத்குமார் அப்படிங்கிற ஞானி எல்லா ஞானியரையும் அடையாளம் காட்டுற ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தார்.